அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு புதுமை பித்தன் படைப்புகளை பற்றி பேசலாம்னு இருக்கேன். ஆனால் புதுமை பித்தனை பற்றி ரொம்ப குறைவாக பேசி மற்ற விஷயங்களை பற்றி கொஞ்சம் அதிகமாக பேசணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். எழுத்தாளர் சுஜாதா சொல்லும்போது புரட்சி அப்படின்ற விஷயத்தை பற்றி சொல்லும்போது புரட்சின்றது ஒரு மாற்றம் தான். எப்படியாப்பட்ட புரட்சியும் ஒரு மாற்றம் தான். ஆனால் மாற்றம்ன்றது ஒரு படிப்படியாக நடக்கிறது மாற்றம். 2-3 படிகள் ஒரே நேரத்தில் நடந்ததுன்னா அதுதான் புரட்சி. ஒருத்தன் சைக்கிளில் போகிறவன் அடுத்து பைக்கில் போகிறான், அதுக்கப்புறம் காரில் போகிறான், அதுக்கப்புறம் ஹெலிகாப்டரில் போகிறான் அப்படின்னா அது மாற்றம். சைக்கிளில் போகிறவன் நேராக காரில் போகிறான்னா அது புரட்சி. ஓகே, அந்த மாதிரி புரட்சி அப்படி பண்ண எழுத்தாளர்கள் அப்படின்னு பார்த்தா நான் எப்படி அதை பார்க்குறேன்னா, அந்த மாதிரி புரட்சி பண்ண எழுத்தாளர்கள்ன்றது எப்படி பார்க்குறேன்னா, அவங்க எழுதிட்டு இருந்தப்போ சமகாலத்தில் எழுதிட்டு இருந்த மற்ற எழுத்தாளர்களோட நம்ம ஒரு ஒப்பிட்டல் செஞ்சுதான் ஆகணும். அப்படி செய்யும் போது சுஜாதா நிறைய பேருக்கு ஒத்துப்பாங்க நினைக்கிறேன். ஒத்துக்காதவங்க என்ன சரி அவர் சொன்ன மாதிரி பசித்து புலி தின்னட்டும். ஓகே, சுஜாதா அவருடைய சமகால எழுத்தாளர்களுக்கு ஒரு 2-3 படி மேல இருந்தார். அதே மாதிரி புதுமை பித்தன் அவருடைய சமகால எழுத்தாளர்களோட ஒரு 7-8 படி மேல இருந்திருக்காரு. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மறுபடியும் சுஜாதாக்கே போன சுஜாதா எழுத்தாளர்கள் அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் சொல்லுவாராம், இது மாதிரி நான் எழுதலாம்னு ஆசைப்படுறேன், முதல்ல போய் புதுமை பித்தனை படிச்சுட்டு வா அப்படின்னு வரோம். புதுமை பித்தனை படிச்சுட்டு வந்தால் நான் படிச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க சார் இந்த மாதிரி நான் எழுதுறதுக்கு ஒன்றுமே இல்லை சார், சோப்பரம்பரத்தோட எழுதுறதுக்கே எனக்கு இல்லை, எல்லாத்தையும் தான் எழுதி வச்சுட்டு இருக்காரு, அதனால நம்ம எதுவுமே எழுதுறதுக்கே ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சுஜாதா சொல்லுவார். சுஜாதா புதுமை பித்தனை பற்றி சொன்ன ஒரு விஷயம். என்னுடைய இதுக்கு வரேன். நான் இந்த கிண்டில் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. உள்ள கண்டது புதுமை பித்தன் சிறுகதைகள் லோட் பண்ணியிருந்ததுல இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ரொம்ப சுலபமாக இதுவாக ரொம்ப நாள் ஆச்சு இந்த கிண்டில் அது ஒரு உயிர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு சார்ஜ் போட்டு உயிர் கொடுத்து அப்படி தடவ ஆரம்பித்தேன். எதுவும் படத்தில் அதில் கிரிக்கெட் ஓடிட்டு இருக்குது, வீட்டில் பேச்சு நடந்துட்டு இருக்கு. இது நடுவில் ஒரு 20-25 நிமிடத்தில் நான் ஒரு 7-8 கதையை படிச்சு விட்டேன். 7-8 கதையை சரசரசரன்னு படிச்சு அந்த அளவுக்கு ஒரு விரைவான ஒரு சுலபமான நடை, அந்த அளவுக்கு ஒரு எழுத்து, மயக்கும் எழுத்து. இந்த புதுமை பித்தனுடைய எழுத்து அப்படி ஒரு மயக்கம் எழுத்து. அந்த காலத்துக்கு அவருடைய காலத்துக்கு அவர் எங்கேயோ இருக்கிற ஒரு எழுத்தாளர், ஏதோ ஒரு இதில் இருக்கிற எழுத்தாளர். ஏன்னா ஒவ்வொரு கதையும் நான் படித்த 5 கதைகளை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன், எவ்வளோ சுருக்கமாக முடியுமோ நான் சொல்கிறேன். ஒன்று காஞ்சனைன்ற கதையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காஞ்சனை கதை ஒரு எழுத்தாளர், அவருடைய மனைவி நிறமாத கர்ப்பிணியாக இருக்காங்க. அவங்க வீட்டில் அவங்க வேலை செய்யறதுக்காக ஒரு ரோட்டில் வர பிச்சைக்காரியை கூப்பிட்டு நீ எனக்கு வீட்டுக்கு வேலை செய்யுங்க அப்படின்ட்டு அந்த இவங்க கேட்குறாங்க, எழுத்தாளருடைய மனைவி கேட்குறாங்க. அவங்கள வீட்டில் வேலைக்கு வச்சுக்கிறாங்க. வேலைக்கு வச்சுட்டு இருக்கும்போது அவங்க அந்த வேலைக்காரி அந்த கர்ப்பிணிக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. அந்த கதை ஒரு ராஜா வந்தார், ராஜா போனார், அந்த மாதிரி பழைய காலத்து கதையை சொல்கிறாங்க. பழைய காலத்து கதையை சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு திடுதுப்புன்னு ஒரு பெரிய திருப்பம் ஒன்று வருது. என்னன்னு கேட்டால், இவர் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருக்காரு, ஆங்கில புத்தகத்தை படிச்சுட்டு இருக்காரு எழுத்தாளர். அதில் இருக்க வரி அதே வரியை அவங்க சொல்கிறாங்க. அந்த கதையை நார்மலான ஒரு கதையை அந்த மாய யதார்த்தத்தை நோக்கி அந்த ஒரே ஒரு வரியில திருப்பிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கதை அந்த பெண் பெண்ணா பேயா அந்த கேள்வியெல்லாம் கம்ப்ளீட்டா நம்முடைய இதுல தான், நம்முடைய டிசிஷனுக்கு விட்டு அந்த கதையை அப்படியே முடிகிறார். அப்படி ஒரு தைரியம் அந்த காலத்துல அவருக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல. இது ஒரு கதை. இன்னொரு கதை கட்டில் சொன்ன கதை அப்படின்னு ஒரு கதை. கட்டில் ஒரு இதுல அரசாங்க ஆஸ்பத்திரியில் இருக்க கட்டில். ஓகே, அரசாங்க ஆஸ்பத்திரியில இருக்கிற ஒரு கட்டில். அந்த கட்டில போயிட்டு ஒரு ஆள் படுக்கிறான். அவன் அந்த கட்டில் அவர்கிட்ட பேசுது. ஸ்பிரிங் வைத்த கட்டில். அந்த கட்டில் அவர்கிட்ட பேசுது. நான் யாரெல்லாம் பார்த்துருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என் மேல ஒரு சார்ட் ஒன்று ஒட்டி இருக்குது. அந்த சார்ட் என்ன சொல்லணும்னா, இது டாக்டருடைய வெற்றியா அல்லது நோயின் வெற்றியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த சார்ட் சொல்ற ஒரே ஒரு வரி அது டாக்டருடைய வெற்றியா அல்லது நோயின் வெற்றியான்றத அது சொல்லுவோம். அப்படின்ட்டு இந்த கட்டில படுத்தவர் ஒருத்தர் சுதந்திர போராட்ட தியாகி, வயிற்றுல அடிவாயின்னு படுத்தான். போகணும்னு நினைச்சான். ஆனா நான் அனுப்பிச்சு வச்சிட்டேன்.
அப்படின்னு அது கேட்டு ரொம்ப கேஷுவலாக சொல்லுது. நான் அனுப்பிச்சு வச்சிட்டேன். ஆனால் அவனால வச்சுட்டு இருக்க முடியாது, அதனால அனுப்பிச்சு வச்சிட்டேன். அவ்வளோ யதார்த்தவாதம்லாம் இந்த உலகத்துக்கு ஆகாது, அவ்வளோ தேசபக்தி இந்த உலகத்துக்கு ஆகாதுன்னு அனுப்பிச்சு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு காதல் வசப்பட்டு ஒருத்தன் வந்தான் அப்படின்ட்டு பல விதமான கதைகளை அது சொல்லுது. இது ஒரு கதை. அது முதல்ல நான் சொன்ன கதைக்கு இந்த கதைக்கு எந்த விதமான ஒரு சம்மந்தமும் கிடையாது. அதே மாதிரி வந்து ஒரு இன்னொரு கதையில வந்து ஒரு நான் குளிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பக்கத்துல இருந்து ஒரு இது வந்தது, ஓடையில குளிச்சுட்டு இருந்தேன். பக்கத்துல ஒரு புத்தகம் வந்தது. அந்த புத்தகத்துல சில பக்கங்கள் ஒன்று தான் எனக்கு கிடைச்சது. அந்த சில பக்கங்கள் அப்படியே உங்களுக்கு தராங்க. அந்த சில பக்கங்கள் வந்து எனக்கு 15ஆவது பக்கம் கிடைச்சது, 25ஆவது பக்கம் கிடைச்சது, 45ஆவது பக்கம் கிடைச்சது அப்படின்னு. அது இந்த மாதிரி வந்து ஒரு ஒர்க்கிங் அவுட், அதாவது இப்படி ஒரு கதையை சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து இன்னைக்கு கூட வந்து பல எழுத்தாளர்கள் கிடையாது. அவ்வளவு ஒரு வித்தியாசமான ஒரு தேடல், அவருக்கு அவ்வளவு ஒரு தேடல் இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு எழுத்தாளர் புதுமைப்பித்தன். இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப நாளா நான் யோசிச்சுட்டு இருக்கிறது. இவர் வந்து ஐசக் நியூட்டன், அவர் வந்து அவருடைய மேதமையை பற்றி மற்றவங்க கிட்ட சொல்லும்போது சொன்னாரா, எனக்கு மேதமைன்னு ஒன்றும் பெருசாக கிடையாது. நாங்கள் என்னுடைய துறையில் இருந்த மற்றவங்களுடைய தோல் மேலே நான் ஏறி எடுத்து பார்க்கறதுனால என்னால் அதிக தூரம் பார்க்க முடியுது. மற்றவர்கள் தோல் மேலே ஏறி நிற்கிறதுனால என்னால் அதிக தூரம் பார்க்க முடியுது அப்படின்னு ஐசக் நியூட்டன் சொல்லியிருக்காரு. அந்த இது கான்செப்ட் வந்து ஓகே, ஐசக் நியூட்டன் அந்த மாதிரி சொல்றது வந்து கொஞ்சம் ரொம்ப மாடஸ்டி தான், ஒரு தன்னடக்கத்தோடு தான் அவர் சொல்லிக்கிறாரு. ஆனா இப்போ வந்து ஏஐ அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா, ஏஐ வந்து நமக்கு பல விதமான விஷயங்கள் நமக்கு திறவுகோலை கொடுக்குது. ஒரு கதை எழுதி கொடுத்தா ஏஐ எழுதி கொடுத்துரும். ஒரு இது கட்டுரை எழுதி கொடு, அல்லது எனக்கு இந்த மாதிரி இது பண்ணா ஒரு சாட் ஜிபிடி எல்லாமே நமக்கு உடனடியாக செஞ்சு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கு. அதனால இன்னைக்கு வந்து ஒரு எழுத்தாளருடைய தேவை பெரிய அளவில் இல்லை அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். கண்டென்ட் ரைட்டிங் அந்த மாதிரி விஷயங்கள்ல எழுத்தாளருடைய தேவை அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த ஏஐ எங்கிருந்து வந்திருக்குன்னா, புதுமைப்பித்தன் மாதிரி ஆட்கள் இந்த தோல்ல ஏறி தான் அது ஏஐயே வந்திருக்கு. ஒரு ஏஐன்றது நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் எங்கிருந்து கொடுக்குது? கூகுள் தேடுது. இப்போ ஏற்கனவே உருவாக்கப்பட்ட விஷயங்கள் வந்து தேடி எடுத்து நமக்கு வந்து அதை பரிசீலிக்குது. அதை வந்து மொத்தமாக தொகுத்து வழங்குறது தான் அந்த ஏஐ வேலை. ஆனால் அந்த தொகுத்து வழங்குறதுக்கு முதல்ல வந்து அந்த அஸ்திவாரத்தை யார் போட்டது? இந்த மாதிரி எழுத்தாளர்கள் தான். புதுமைப்பித்தன் வந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், ஒரே நேரத்தில் வந்து முழு புத்தகத்தையும் படிச்சு முடிக்காம உங்களால வெளில வர முடியாது. சின்ன சின்ன சிறுகதைகள். ஆனா வந்து அவரும் வந்து அந்த இப்போ 2 நிமிஷம் பேசுன மாதிரி ரொம்ப சின்ன வயசுல 42 வயசுல வந்து இறந்து போயிட்டாரு. அவர் மட்டும் இருந்திருந்தா இன்னும் எந்த அளவுக்கு படிச்சிருப்பாரு அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்துலே தான் இருக்கு. அவர் புதுமைப்பித்தனை எல்லாருமே படிக்கணும்னு சொல்லிட்டு என்னோட ஒரே